ஹாய்டா. நான் இன்னைக்கு ஒரு புதுசாக உனக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி தரப்போகிறேன். அதை நீ சாப்பிட்டீன்னா அவ்வளோதான், விடவே மாட்டேன். திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பேன். அப்படி என்ன ஸ்வீட் பண்ண போறீங்க? மில்கை வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். மில்கை ஃப்ரையா? ஓகே மீ, ஐ எம் வெயிட்டிங் டு டேஸ்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதன் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி. பாலை வச்சு செய்ய போகிறோம். இது வந்து ஸ்பானிஷ் டெசர்ட் சொல்லுவாங்க, ஃப்ரைடு மில்க்கு. இதை நீங்கள் வந்து ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மில்க் வந்து 250 ml, சோள மாவு கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை வந்து 2 டேபிள் ஸ்பூன், பிரெட்டு தூள் வந்து கொஞ்சம், ஒரு முட்டை. நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருந்த பால், கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை, இது எல்லாத்தையும் வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய், இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். ஒரு 10 to 12 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து நான் ஏலக்காய் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 2 minutes கலர்னால் போதும், அல்வா பதத்துக்கு வந்துடும். இது கரெக்டான ஸ்டேஜ், கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த நம்ம பண்ணி வச்சுருந்த இந்த பால் அல்வாவை எடுத்து ஒரு நெய் தடவின பாத்திரத்துலையோ இல்லை ட்ரேலையோ வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். நான் இந்த பாக்ஸில் நெய் தடவி அந்த அல்வாவை வந்து நான் இதில் போட்டுட்டேன். இதை வந்து நம்ம 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து அதை எடுத்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். அப்படியே டப்பாலையோ இல்லை ட்ரேயில் எதில் போட்டிருந்தீங்களோ ஒட்டாமல் அப்படியே வரும். இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கலாம், க்யூப்ஸாக. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஒரு முட்டை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு க்யூப்ஸாக வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங். அதுக்கப்புறம் அந்த க்யூப்ஸை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டு தூள், ப்ரெட் கிரம்ஸ், அதில் வந்துட்டு நல்லா போட்டு பெரட்டிக்கணும். உங்களுக்கு ப்ரெட் கிரம்ஸ் எப்படி பண்ணோம் தெரியும்ல. ஆக்சுவலாக வந்து ப்ரெட் ஸ்லைசஸை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். ப்ரெட் கிரம்ஸ், ப்ரெட்டை விட வந்துட்டு நீங்கள் வந்து ரஸ்க்கு போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி ரஸ்க்கு இல்லை, ஸோ அதனால் நான் ப்ரெட்டு போட்டு அரைச்சி ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா க்யூப்ஸையும் வந்துட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி எல்லா க்யூப்ஸையும் வந்துட்டு முட்டையில் ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணி அப்புறம் ப்ரெட் கிராம்ஸில் செகண்ட் கோட்டிங் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம். இன்னொரு கடாயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு க்யூப்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு பால் வேகணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு வெந்துடுச்சு. ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி டார்க் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணால் போதும்.
யம்மியான ஃப்ரைட் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. அதுவும் கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரியும் மேலே வந்து ஃப்ரையாகவும் அந்த டெக்ஸ்சரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.